சில விஷயத்தில் பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்லுவார் சார். பொறுமையை அடக்கி இந்த பிபி அடக்கி கடைசியில் மண்டை வெடிக்காமல் இருந்தால் சரி சார். ஐயோ எவ்வளோ படாப்படுத்துறது தெரியுமா உங்களுக்கு தெரியாது. இந்த 2-3 நாள் நான் பட்ட கஷ்டம் போங்க சார் அப்படின்னு சொல்லி மூச்செல்லாம் விட்டேன்னா இந்த 2-3 நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று, இதுவும் கடந்து போகும்னு விடுங்க. ரெஸ்ட் எடுத்தது மிச்சம்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இனிமேல் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கற்றோரிடம், அதாவது நல்ல புத்திசாலி, நல்ல டயத்தை வேஸ்ட் பண்ணாதவங்ககிட்ட உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான நபர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எனர்ஜி கூடும். ரொம்ப நேரம் பேசி அதில் ஒரு சப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பேசுகிறதே தவறு. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதிர்காலத்தில் என்ன விஷயத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறீங்க, அதற்குண்டான நபர்கள் தேடி நீங்கள் போங்க. நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. உங்களுக்கு நாள் சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எதுவுமே இல்லையா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. அற்புதமான வழிபாடு.